வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஸ்டைலில் மட்டன் குழம்பு ரொம்ப திக்காலாம் இல்லாமல் ஒரு தண்ணி குழம்பு மாதிரி வைக்கலாம். வாங்க, ரொம்ப தண்ணியாக இருக்காது, ரொம்ப திக்காக இருக்காது, ஆனால் தண்ணி குழம்பு தான் சூப்பராக இருக்கும். வாங்க, அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மட்டனும் அது கூடவே எலும்பும் சேர்த்து வாங்கிக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் போட்டு ஒரு பக்கம் வேக விட்டுருங்க. நான் வந்து கரெக்டாக ஒரு 4 விசில் விடுவேன். அது வெள்ளாட்டு கறி இருந்தால் 4 இல்லை 3 விசிலே நல்லா வெந்து வந்துடும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அகலமான பாத்திரம் வச்சு 3 குழிக்கண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். ஏன்னா ஆட்டுக்கறி நம்மளுக்கு கொழுப்பு நல்லாவே வரும். ஆனால் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். 3 குழிக்கண்டி ஊற்றிருக்கேன். 3/4 கிலோ கறி எடுத்திருக்கேன். எலும்பு கறி எல்லாம் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, சீரகம், சோம்பு போட்டு பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்ச பிறகு பொடியாக வெட்டின வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். அதை போட்டுட்டு அது கூடவே கல் உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் வந்து நம்மளுக்கு வதங்கி வரத்துக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் கூட போட்டிங்கன்னா நல்லா வதங்கி வந்துடும். வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா உப்பு மஞ்சத்தூளும் போட்டாலே நல்லா வதங்கி வந்துடும். அது எந்த காயாக இருந்தாலும் சரி. வாசனைக்கு ஒரு 2-3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு நம்ம குழம்பு பதமாக தான் வைக்க போகிறோம். அதனால் ரொம்ப கோல்டன் ப்ரௌன்லாம் ஆக தேவையில்லை. ஓரளவுக்கு வதங்கின பிறகு 2.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதுதான் போட்டிருக்கேன். பூண்டு கொஞ்சம் கம்மியாகவும் இஞ்சி கொஞ்சம் அதிகமாகவும் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்மளுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி வரும். அப்போ தான் நல்லா வதங்கிச்சுன்னு அர்த்தம். அது வதங்கின பிறகு நம்ம தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக 3 தக்காளி எடுத்துருக்கேன். நான் 2 வேளைக்கு குழம்பு வைக்கிறதால கொஞ்சம் மீன் தான் மறுநாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மட்டன் குழம்புன்றதுனால பிரச்சனை கிடையாது. அதனால் கொஞ்சம் தக்காளி எக்ஸ்ட்ராவே போட்டு அதையும் வதக்கிக்கோங்க. வதக்கிறதுக்கு மூடி போட்டு வதக்குனீங்கன்னா டக்குன்னு வதங்கிடும். தக்காளி நம்ம நெசுக்கெல்லாம் தேவையில்லை. இது வந்து நல்லா வதங்கின பிறகு நம்ம வேக வச்சோம் இல்லைங்களா, மட்டனும் அந்த எலும்பும், அதை அப்படியே நீங்கள் வந்து நம்ம வதக்கின வெங்காயம் தக்காளியில் டேரெக்டாக ஊற்றிடுங்க. அது நம்ம வந்து வேக வைக்க சொல்ல தண்ணி கம்மியாக தான் ஊற்றணும். நமக்கு மட்டன் அந்த மாதிரி தண்ணி வந்திருக்கும். அந்த தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், தனியாத்தூள், நீங்கள் வேணால் குழம்பு மிளகாய்த்தூள் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூளும் போட்டுக்கோங்க. நான் வந்து தனி மிளகாய்த்தூளும் தனியாத்தூளும் தான் போட்டு வச்சிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் போடுறீங்க அப்படின்னாக்கா 4 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு காரம் வந்து ஈவனாக இருக்கும். கொஞ்சமாக சீரக பொடி போட்டுக்கோங்க, கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப கம்மியாக போடுங்க, நிறைய தேவையில்லை. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, தண்ணி உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி விட்டுடுங்க. இது நல்லா நம்மளுக்கு சலசலன்னு கொதிச்சு வரணும். கொதிச்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி பிரிஞ்சு வர சொல்ல நல்லா மிளகுத்தூள் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் தூவிட்டு கை நிறைய கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து நல்லா மேலே தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான ஒரு ஆட்டுக்கறி தண்ணி குழம்பு தயாராகிடும். நம்மளுக்கு வந்து ஈரோடு, மதுரை சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு ரொம்பவே ஃபேமஸ். இப்போ நிறைய பேர் கோல்டுனாலே இந்த குழம்பு தான் வைக்கிறாங்க. நிஜமாவே இது நல்லாவே வேலை செய்யுது. நிஜமாவே நிறைய எலும்பு போட்டு வைக்க சொல்ல நல்லாயிருக்கு. என்னோட ஸ்டைலில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இந்த ஆட்டுக்கறி குழம்பு சொல்லி கொடுத்துருக்கேன். நான் ரொம்ப தண்ணி குழம்புன்னு சொல்லுவாங்க, அது நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நிறைய ட்ரெண்டிங்காகவும் போயிட்டு இருக்கு இல்லைங்களா. நான் இன்னைக்கு செஞ்ச கோல்டுக்காக இது உங்களுக்காக ரெசிபியாக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் ரெசிபி. வீட்டில் இருக்க பொருளை வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள் மட்டும் உங்களுக்கு எந்த மிளகாய்த்தூள் கம்ஃபர்டபுளோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் தனி மிளகாய்த்தூளும் தனியாத்தூளும் போட்டு தான் வச்சுருக்கேன். தனித்தனியாக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் உங்களுக்கு ஓகே அப்படின்னாக்கா நீங்கள் அது போட்டுக்கோங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். டிஃபன் இட்லி தோசையாக இருந்தால் கூட நல்லா சுட சுட சுட்டுட்டு ஊற்றி சாப்பிட சொல்ல நல்லாயிருக்கும். ஒரு சின்ன கப்பில் ஊற்றி ஸ்பூன் போட்டு குடித்தாலும் நல்லாயிருக்கும். சூப்பு மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்டியான குழம்பு தான். எனக்கு ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. இன்றைக்கி உப்பு காரம் எல்லாமே செம்மையாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.